ரீசெண்டா உலகத்திலேயே பெரிய பணக்காரரான இலான் மஸ்க் அவருடைய பயோகிராஃபி படிச்சிட்டு இருந்தேன். அதுல வந்து அவர் பர்சனல் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் 2002ல வந்து அவருடைய முதல் குழந்தை வந்து சடன் டெத் ஆயிடுது. சடன் டெத் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இதுவே ரீசனே இல்லாம அந்த குழந்தை செத்துருது. இலான் மஸ்க் அதை பத்தி ஒரி பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துல யார்ட்டையும் பேசல. எவ்ரிவன் saw this as a different behavior of Elon Musk. But exactly after 1 year, he took his wife to doctor and for IVF. IVF பண்ணி 2004ல he delivered 2 babies. அடுத்த 2 வருஷத்துல 2006ல she delivered 3 babies out of IVF. So இப்படி பேரண்ட் பண்ணி இப்போ அவர் எலான் மஸ்க் வந்து is a father of 10 children. So இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா here we are learning from Elon Musk how to manage the adverse situation. Once ஒரு குழந்தை டெத் ஆயிட்ட உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சோகத்துல புத்திர சோகத்துல ஐயோ குழந்தை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகத்துல இருந்து வெளியே வரதுக்கே நமக்கு it takes a decade or so. But he was not so. அவர் வந்து 2006ல வந்து அவர் 5 குழந்தைக்கு அப்பாவா இருக்கும்போது கேட்கிறாரு, நீங்க அந்த குழந்தை டெத் ஆனதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது definitely it affected me. I overcame that situation by creating 5 more children. அவர் சொல்றது என்னன்னா it took me 5 children to forget the previous incident சொல்றாரு. அதாவது ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன் ஏற்பட்டாலும் நம்ம அதுல இருந்து வெளியே வரதுக்கு we have to create a means, we have to create focus on other things, we have to go forward to overcome the adversary. ஒருவேளை இதுதான் சொல்றாங்களோ, successful people don't do different things, they do things differently.